இன்டர்நெட்டை கடவுள் பறிச்சிட்டாரு. கார் வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியல, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இது போட்டதுக்கு இது மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. பட் இதெல்லாம் நம்மளை வந்து கோவாவை சுற்றி பார்க்குறது வந்து ஒருபோதும் நிறுத்தாது. ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மோர்ஜிம் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். நம்மளோட ரெண்டல் காரில் தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்து June 16, 2024 ஃபைனலாக நம்ம வந்து டைனில் இருந்து கிளம்பி மோர்ஜினுக்கு போக போகிறோம். வாங்க விலாக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். நம்மளோட ரெண்டல் கேப் இந்த இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வியூ. இப்போ நம்ம வேகட்டார்லேருந்து ட்ராவல் பண்ணி மோர்ஜிம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம். இந்த கிராமத்தை லிட்டில் ரஷ்யான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நிறைய ரஷ்யன் டூரிஸ்ட் விசிட் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ரஷ்யன் ஓன்டு ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. What ma'am? This. Like mentioned, it should be very small beef. No like, sir, small. This big. மோர்ஜிம் கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் மார்னிங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், June 16 சண்டே இன்றைக்கி வந்து கோவாவில் மோரிஜம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ரெசார்ட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். இப்போ தான் நான் வந்திருக்கேன். இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து ஒராலியா அப்படின்னு ஒரு ரெசார்ட்டு. இங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த இடத்துல எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சுற்றி காட்டுறேன். பட் நம்ம ரெசார்ட்டில் இருக்க போகிறது என்னமோ கொஞ்சம் நேரம் தான். நம்ம உடனே இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெளியே போயிடுவோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத லேசாக சுற்றி காட்டிட்டு ஒரு லஞ்ச் மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து மோரிஜமில் வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளரேஷன் பண்ண முடியுமா அப்படின்றத நான் பார்க்கலாம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஷாலெல்லாம் போட்டு மூடி இருக்காங்க. திறந்தோம்னா ஒரு நல்ல வியூ கிடைக்கும். நான் திறந்து காட்டுறேன். வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நம்ம இந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து விண்டோ தான். இங்கே கை வச்சா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஷால் போட்டு நம்ம வந்து மறைச்சிக்கலாம். வேணும்னா நம்ம ஷாலை திறந்து விட்டிங்கன்னா எல்லா ரூமுமே சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இது வந்து ஒரு குட் டீலுக்கு எனக்கு கிடச்சிச்சு. அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ரூமை விட்டு வெளியே வந்தோன்னே இருக்க வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த இருக்குது பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த சைடு கார் பார்க்கிங். அப்படியே நம்ம நேராக போனோம்னா பீச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக மோரிஜம் கிட்ட தான் இருக்க போகிறோம். நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, காரை ஆக்சுவலாக எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு நியராக இருக்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நமக்கு வந்து நம்மளோட ட்ராவல் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. நேற்றும் இன்றைக்கும் மட்டும்தான் நம்மளால் நல்லா ட்ராவல் பண்ண முடியும். நேற்று நம்ம நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தோம். வேகடார் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தோம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து டிஎன் ஹோட்டலுக்கு போனோம், ஆர்ஜுனா போனோம். அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது நிறைய எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் போக முடியுமா, மேபி காடு ப்ளஸ் பண்ணுறாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இந்த ரெசார்ட்டை வந்து வெளியிலேருந்து உள்ள வரையும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்புறமா நான் வந்து மற்ற இடத்துக்கு போகலான்றது பிளானில் இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன். நேராக போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்கள். அதை உங்களுக்கு காட்டுறேன். மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யுது. இட்ஸ் ரெய்னிங். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்கா? இந்த ரெசார்ட்டில் என்ன ஒரு ஃபீச்சர்னால், எல்லா ரூமுமே ஒரே மாதிரி இருக்கும், கட்டியிருக்காங்க. நமக்கு வேணுங்கிற ப்ரைஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் கிட்டத்தட்ட நான் பார்த்த வரை எல்லா ரூமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே சும்மா கொஞ்சம் நேரம் தங்குறதுக்கு தான். மற்றபடி நம்ம வெளியே தான் போய் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ண போகிறோம். இங்கே மாடி இருக்குது. அநேகமாக மாடிக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் போல். பிகாஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் மற்ற இடத்த போய் சுற்றி பார்க்கலாம். ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு போகலாமான்னு பார்க்குறேன். ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூலை ரசிச்சுட்டு இருக்கும்போதே மணி 3 போகுதுன்னு நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த நாள் ரொம்ப சீக்கிரமாக முடிய போகுது. நான் என்னோடய லஞ்சே இங்கே சாப்பிட்றலான்னு பார்க்குறேன். காலைல நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ லஞ்சை இங்கே சாப்பிட்டு டக்குன்னு வெளியே சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். பின்னாடி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மலையோட சத்தம் எப்படி கேட்குதுன்னு. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கேன். இந்த மலைக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். கோவாவில் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு.
ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த மழை நின்னா தான் நான் வெளியே ட்ராவல் பண்ண முடியும். என்ன செய்ய போகிறேன் எனக்கு ஆக்சுவலாக தெரியலை. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு ட்ரிங்க் ரோஸ் மில்க் கிடையாது, ஆனால் அது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. ஆல்ரைட், இப்போ நம்மளோட பிரியாணி வந்துருச்சு. தனியாக ஆனியன், லெமன், சில்லியும் அது போக ரைத்தா வச்சுருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா பன்னீர் கிரேவி ஒன்று வாங்கியிருக்கேன். பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்ததில் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனே அது சொல்லியிருக்கும். இந்த பிரியாணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன்டு டுடேன்னு நான் சொல்லுவேன். ரெஸ்டாரண்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருமே இல்லை. மலைக்கு நான் மட்டும் தனியாக ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டில் பிரியாணி சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தான். நான் செம்ம லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த டே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு கொடையை பிடிச்சிட்டு நான் வந்து பீச்சை சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டு இந்த மலையில் தனியாக நடந்து போகிற ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையில் வாக் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தான். வேறு ஒரு ஸ்டேட்டில் மழை பெய்கிற நேரத்தில் நான் மட்டும் தனியாக நடந்து போகிறது எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்குது. அந்த ஃபீலை எக்ஸ்பிளைன் பண்ண என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. எல்லோரும் அவங்க வாழ்க்கையில் இது மாதிரியான அனுபவங்கள் நிறைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த பீச் எனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுதுன்றதை பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். வாங்க பீச் கிட்ட போய் நான் என்ன இருக்குன்றதை காட்டுறேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மழை ரொம்ப ஜாஸ்தியாகவே பெய்யுது. அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி போக போகிறேன்னு எனக்கே தெரியல. இந்த பீச்சோட நேம் அஸ்வம் பீச். இங்கே நான் கொஞ்சம் நேரம் vlog பண்ணாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி டே ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெசார்ட்டுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கேன். மழை ரொம்ப ஜாஸ்தியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் நேரம் தோட்டிட்டு ரெசார்ட்டில் ஒரு 5 or 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி ட்ராவல் பண்ணி வேறு ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மழை லேசாக விட்டனால நான் டொமேட்டோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறேன். இங்கே பீச் சாக்கில் உட்காந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதான் பிளானே. நமக்கு இப்போ அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கி சண்டேனால இங்கே பார்க்கிங் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு நான் இங்கே போகவே முடியலை. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. இன்டர்நெட்டை கடவுள் பறிச்சிட்டாரு. கார் வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியல. பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இது போட்டாதுக்கு மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. பட் இதெல்லாம் நம்மளை வந்து கோவாவை சுற்றி பார்க்குறது வந்து ஒருபோதும் நிறுத்தாது. ரெண்டல் பைக் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பைக் எடுத்துகிட்டே நான் போய் சுற்றி பார்க்க தான் போகிறேன். ஒவ்வொரு தெருவாக போய் சுற்றி பார்க்க போகிறேன். எதுவுமே என்னை தடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், கோவாக்குள்ளே தெரு மாதிரி தான் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி பார்த்துட்டு வரேன். ஒருவேளை நான் பார்க்காத கோவா வந்து வேறு இடத்துல இருக்குது போல். நான் வந்து கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நாளும் கம்மியாக இருக்குது, நேரமும் கம்மியாக இருக்குது, பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வாங்க பார்க்கலாம். மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு டொமேட்டோஸ்க்கு வந்துட்டேன். பட் இங்கே வந்தோன்னு எனக்கு இன்னொரு பெரிய ஷாக் இருந்தது. ஏன்னா இங்கே அவ்வளவு கூட்டம் இருந்தது. சரி, பீச் ஷாக்கில் தான் ஃபுட் ஆஃபர் பண்ணுவாங்களான்னு கேட்டதுக்கு இங்கே ரெயின் பெஞ்சனால அந்த இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, பீச்சுக்கு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பீச்சும் பயங்கர ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது. ரெயின் பெஞ்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிருச்சு. நான் யூடியூப்பில் வீடியோவில் பார்க்கும்போது இந்த மோர்ஜிம் பீச்சே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து பார்க்கும்போது ரியாலிட்டி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோர்ஜிமை லிட்டில் ரஷ்யான்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு ரஷ்யனை கூட இங்கே பார்க்கல. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒன்றுமே இங்கே வந்து சரியாக வரலை. ஸோ நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். பிளேஸில் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ரெயின் அடிச்சு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ பைக் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். இங்கேருந்து நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா கோவாவில் இருக்க ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸானது. நம்ம வந்து வேறு இடத்துக்கு இப்போ ட்ராவல் பண்ணுவோம். என் ஐஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சுருங்கிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்கிறதுனே தெரில. அஸ்வம் பீச்சுக்கே திருப்பி வந்துட்டேன் நான். கோவாவில் இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு. ஏன்னா ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக பெஞ்சிச்சு. அதனால் நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அது போக டிராஃபிக் வேறு வீக்கெண்டுனால. மணி 9 போகிறனால நான் இப்போ இந்த ரெசார்ட்லேயே சாப்பிட வந்துட்டேன். நாளைக்கு தான் நம்ம கோவாவில் இருக்க போகிற கடைசி நாள். நாளைக்கு மழை வராமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி மழை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திருச்சு. நாளைக்கு ட்ராவலில் நிறைய வித்தியாசமான பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன்.